உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். नमो विसन्वत्केभ्यो नमः निर्हतेभ्यो नमः मीवत्केभ्यः अस्मिन् हत्यर्णवे अन्तरिक्षे भवादि वेदागं सहस्रजो जने वधन्वानि तन्मसि तनोरघोरा पापकाशिनी गजानस्तनुवासन्तमया गिरिशन्ता अध्यवोदधिवक्ता प्रथमो देव्यो विडगे अहेयश्च सर्वान् भजन् सर्वाश्च जानुधान्यः त्र्यम्बके रामहे मुगमुखनिवर्तनम् उर्वारुकविवबन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சோலைமலை ஆண்டவருக்கு சோலைமலை ஆண்டவருக்கு சோலைமலை ஆண்டவருக்கு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய். அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இப்போது நம்முடைய ராஜகோபுரத்திலே திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முதல் தேதி தொடங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்றைக்கு இதோ இந்த இனிய காலை வேளையிலே மிக இதமான சூழலிலே முருகப்பெருமானுடைய திருவருளினாலே ராஜகோபுரத்திலும் அதே சமயத்திலே ஏக காலத்தில் நம்முடைய பிரதான கருவறைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய திருக்கோபுரத்திலேயும் திருக்குட நன்னீராட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. படை வீடுகள் முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடான மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா இனிதே சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை அதிகாலையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்த கோடிகள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் மட்டும் 1.5 டன் மலர்களால் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இது திருமுருக பெருமானின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடு மதுரை அழகர் கோவில் மலை மேல் உள்ள பழமுதிர்ச்சோலை சோலை மலை முருகன் கோவில் திருக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று இன்று கும்பாபிஷேகமானது காலை 5:45 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் மிதுன நட்சத்திரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவானது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு கடந்த 1ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி வேத விற்பனர்கள் வேத மந்திரம் முழங்க யாகசாலை பூஜையானது துவங்கியது. அந்த யாகசாலை பூஜை துவங்கி தொடர்ந்து யாகசாலைகள் நடைபெற்று இன்று காலை மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீரானது கொண்டு வரப்பட்டு கடம் புறப்பாடாகி அதனைத் தொடர்ந்து கோவில் சுப்பிரமணிய சுவாமி ஆலய விமானம் ராஜகோபுர திருக்குட நன்னீராட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றிருக்கிறது. இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மதுரை அழகர்மலை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு அந்த கோவில் மட்டும், அதாவது அழகர்மலையில் சீலை சுந்தரராஜ பெருமாள் கோவில் இருக்கும் கள்ளழகர் கோவில், அதற்கு மேல் மலை மேல் முருகன் கோவில், அதற்கு மேல் அந்த புனித தீர்த்தமானது இருக்கும் ராக்காயி அம்மன் கோவில் இருக்கும். அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் மட்டும் 1.5 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கோவில் சன்னதி முழுவதும் மல்லிகை பூ, ரோஜா பூ மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு வரப்பட்டு அங்கே அலங்கரிக்கப்பட்டு இன்று இந்த கும்பாபிஷேக விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதுபோக
அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிட வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருந்தது. இது கோவில் நிர்வாகம் சார்பிலும், மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும், மதுரை மாவட்ட காவல்துறை சார்பிலும் நடைபெற்றது. ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விழாவில், இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் மற்றும் ஆண்கள், பெண்கள் திரண்டிருந்து இந்த கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்தனர். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. சோலைமலை ஆண்டவருக்கு, சோலைமலை ஆண்டவருக்கு, சோலைமலை ஆண்டவருக்கு வேதனை தூள்படவே விடுவாய் அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இப்போது நம்முடைய ராஜகோபுரத்திலே திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முதல் தேதி தொடங்கி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.